ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு அல்லது கடலைப்பருப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நைட்டே அதை ஊற வச்சுருங்க. காலையில் செய்கிறீங்கன்னாக்கா அதை நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் கொஞ்சம் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நம்ம வடைக்கு பருப்பு உடைக்க அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பருப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நீங்கள் இட்லி பானையில் நல்லா வேக வச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக லட்டு மாதிரி சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் வேக வச்சு ஆற வச்சிட்டிங்கன்னா அழகாக சூப்பராக வந்துடும். அப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகு, மல்லி எல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுக்குங்க. அப்புறமா கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குங்க. அப்புறமா அதில் தக்காளி வெங்காயத்தை வதக்கிக்குங்க. வதக்கிட்டு அதில் மஞ்சள் பொடி, உப்பு, வத்தல் மிளகு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அந்த பேஸ்ட்டு வச்சுருந்தோம்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்குங்க. அப்புறமா மல்லி எல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குங்க வாசனைக்காக வேண்டி. அப்புறமா இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, தனியா பொடின்னு சொல்லுவோம்ல அதுதான். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது பருப்பு அரைச்சோம்ல அந்த ஜாரில் தான் நான் தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா வேக வச்சுருந்தா பருப்பு உருண்டையை நீங்கள் அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். பருப்பு உருண்டை மேக்ஸிமம் சின்ன அளவாகவே போடுங்க. கடைசியில் அதில் நான் 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்குங்க. ஏன் நம்ம பச்சை மிளகாய் கடைசியில் போட்டோம்னா காரம் ரொம்ப வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம போடுறோம். சும்மா ஜஸ்ட் லைட்டாக ஒரு வாசனைக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி மாதிரி அழகாக சூப்பராக இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.